வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டான கருப்பு படத்தை பத்தி தான் முழுமையா அலச போறோம். ஒரு படம் எப்படி பல தடைகளை தாண்டி திரைக்கு பின்னாடி நடந்த பெரும் குழப்பங்களை கடந்து இப்படி ஒரு வரலாற்று சாதனையை பதிவு செஞ்சதுன்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்காம வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். முதல்ல இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் கவனிங்க. உலகளாவிய அளவுல 200 கோடி ரூபாய்க்கு மேல வசூல். இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. ஒரு படத்தோட மறுக்க முடியாத தாக்கத்தையும் மக்கள் மத்தியில் அது ஏற்படுத்தின அதிர்வலையையும் இது ரொம்ப தெளிவா காட்டுது. சூர்யாவோட திரைப்பயணத்துல இது ஒரு மிக முக்கியமான மைல்கல்னா அடிச்சு சொல்லலாம். கோர்ட்ல நீதி கிடைக்கலனா ஒரு சாமானியன் என்ன பண்ணுவான்? விரக்தியில சாமியை கும்பிடுவான், ரைட்? ஆனா அந்த சாமியே ஒரு வக்கீல் கோட் போட்டுட்டு நேரா கோர்ட்டுக்கு வந்தா, ஆக்சுவலா அது ஒரு பயங்கரமான ஐடியா. ஆமா, அதுதான் கருப்பு படம். இப்போ இன்னைக்கு நம்ம விக்கிபீடியா தரவுகள், செய்தி கட்டுரைகள், பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட், அப்புறம் நிறைய திரை விமர்சனங்கள்னு ஒரு பெரிய தகவல் குவியலே நம்ம டேபிள்ல வச்சிருக்கோம். கண்டிப்பா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஆமா, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு சூர்யாவோட இந்த பிரம்மாண்ட வெற்றி படமான கருப்பு பத்தி ஒரு விரிவான தேடலுக்குள்ள போக போறோம். இது வெறும் ஃபைட்டு, பாட்டு, சென்டிமெண்ட்னு வழக்கமான கமர்ஷியல் மசாலா படம் கிடையாது. இல்ல, நிச்சயமா கிடையாது. நம்ம நீதித்துறையின் மேல மக்களுக்கு இருக்கிற விரக்தியையும் கடவுள் நம்பிக்கையையும் உளவியல் ரீதியா ரொம்ப நுணுக்கமா அணுகியிருக்க ஒரு படம். சோ இந்த தகவல்களுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை நாம இன்னைக்கு பிரிச்சு மேய போறோம். உள்ள போலாமா? தாராளமா போலாம். நாம இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதாவது கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு கிடையாது. ரைட். அது ஒரு சமூகத்தோட கண்ணாடி. எக்ஸாக்ட்லி. அது நம்ம சமூகத்தோட கூட்டு மனநிலையோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஒரு அமைப்பு, குறிப்பா சொல்லணும்னா கோர்ட், போலீஸ் மாதிரியான சட்ட அமைப்புகள் தோத்து போகும்போது சாமானிய மக்களோட மனசு எப்படி ஒரு மாய காப்பான தேடுதுங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ரெக்கார்டு தான் இந்த படம். அதாவது ஒரு தெய்வத்தை தேடுற அந்த சைக்காலஜி. ஆமா, இத நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஊர்ல காலங்காலமா நடக்கிற பல விஷயங்களை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கரெக்ட். ஆனா இந்த படம் எப்படி இவ்ளோ பெரிய பேசு பொருளா மாறுச்சுன்னு புரிஞ்சுக்க முதல்ல நாம இதோட கதையும் அது பண்ணியிருக்க ஒரு மிரட்டலான வசூல் சாதனையும் பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும். நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமா, கதையோட ஆரம்பமே ரொம்ப எமோஷனலா இருக்கு. கேரளாவிலிருந்து சென்னைக்கு வராரு மாஞ்சேரி சுகுமாரன். இந்த கேரக்டர்ல இந்திரன்ஸ் நடிச்சிருக்காரு. எதுக்கு வராருன்னா அவரோட பொண்ணு பினுவுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்றதுக்காக. அந்த பொண்ணு கேரக்டர்ல அனகா மாயாரவி நடிச்சிருக்காங்க. ரைட். இப்போ மருத்துவ செலவுக்காக அவங்க கொண்டு வர 60 சவரன நகை சென்னையில திருடு போகுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சாமானியனுக்கு 60 சவரனம் நகைங்கிறது அவனோட வாழ்நாள் சேமிப்பு. அதான், அதை இழக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இடி மாதிரி. ஆமா, அத மீட்க அவங்க போலீஸ் ஸ்டேஷன், கோர்ப்புன்னு அலையவிடுறாங்க. அங்குதான் இந்த கதையோட மைய முரண்பாடு ஆரம்பிக்குது. கோர்ட்ல பேபி கண்ணுன்னு ஒரு ஊழல் நிறைஞ்ச வக்கீல். இந்த கேரக்டர்ல ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நீதிபதி, அவரு நட்டி. அவங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு பண்ற அட்ராசிட்டி இருக்கு. ஆமா, இவங்க 2 பேருக்கும் நடுவுல சிக்கிக்கிட்ட அந்த ஏழை அப்பா தன் நகையை மீட்க முடியாம வழக்கை இழுத்தடிக்கிற அந்த கொடுமையை அனுபவிக்கிறார். சட்டமும் அதிகாரமும் எப்படி ஒரு ஏழைய நசுக்குது அப்படிங்கறத ரொம்ப யதார்த்தமா காட்டியிருக்காங்க. அந்த விரக்தியோட உச்சகட்டத்துல தான் சிஸ்டம் மேல நம்பிக்கை இழந்த அந்த அப்பா எல்லையம்மன் கோயில்ல இருக்கிற வேட்டை கருப்பு தெய்வத்தை வேண்டுகிறார். அங்கதான் படத்தோட கியர் மாறுது. அங்கதான் பாஸ் கதை பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அந்த தெய்வம் சரவணன் ஒரு வக்கீலா மனித உருவத்துல கோர்ட்டுக்கு நீதியை நிலைநாட்டுறதுதான் படத்தோட மையக்கரு. ஒரு மாதிரி ஹாலிவுட் சூப்பர் ஹீரோ கதை மாதிரி இருந்தாலும் இது பக்கா நம்ம ஊர் கிராமிய தெய்வ வழிபாடு. ஆக்சுவலா அந்த கனெக்ட் தான் படத்தோட பெரிய பலம். இதையே திரையில சூர்யா செய்யும்போது மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ் எல்லாம் சும்மா தெறிக்க விட்டுருக்கு. ஆமா, கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மிரட்டலா இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆன வெறும் 9 நாள்ல உலக அளவுல 217 கோடி ரூபாய்க்கும் மேல கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 100 கோடியை தாண்டிடுச்சு. சூர்யாவோட திரைப்பயணத்துல சிங்கம் 2 அப்புறம் ரெட்ரோ படங்களோட வசூலை எல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு. அவரோட கெரியர்லயே அதிக வசூல் செய்த படமா இது மாறிடுச்சு. அதுதான், ஒரு படம் எப்படி இமோஷனல் ஆழத்தையும் மாஸ் கமர்ஷியல் விஷயங்களையும் ஒன்னா கையாளுறதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கலெக்ஷன்ஸ் நமக்கு என்ன சொல்லுது? ஒரு படம் எந்த அளவுக்கு மக்களோட கோபத்தையும் அவங்களோட எதிர்பார்ப்பையும் திரையில சரியா பிரதிபலிக்குதோ அந்த அளவுக்கு அது பெரிய ஹிட் ஆகும். அதாவது ஆடியன்ஸ் அந்த கதையோட ஒன்றிடுறாங்க.
ஆமா, கருப்புசாமி அப்படிங்கிறது வெறும் ஒரு மத நம்பிக்கையோ சாமி கும்பிடுற விஷயமோ கிடையாது. பல 100 வருஷங்களா அரசர்களோ இல்ல இப்ப இருக்கிற சட்ட அமைப்புகளோ மக்களை ஏமாத்தும் போது அவங்க தேடுற சிஸ்டமுக்கு அப்பாற்பட்ட நீதி. லைக் ஜஸ்டிஸ் அவுட்சைட் ஃபார்மல் சிஸ்டம்ஸ். எக்ஸாக்ட்லி. அதோட குறியீடு தான் இந்த கிராமிய காவல் தெய்வங்கள். கோர்ட்ல நடக்கிற தாமதமும் ஊழலும் மக்களுக்கு உருவாக்குற அந்த கையிறு நிலைய, அவங்களோட விரக்திய இந்த கதை ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்தியிருக்கு. அதனால தான் கருப்புசாமி வக்கீலா வரும்போது அது ஒரு மாஸ் ஹீரோ என்ட்ரியா மட்டும் இல்லாம மக்களோட கோபத்துக்கான வடிகாலாக மாறுது. கரெக்ட். நீங்க சொல்றது புரியுது. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன நெருடல் இருக்கு. என்ன நெருடல்? திரையில படம் இவ்ளோ பெரிய ஹிட் ஆகி மக்களோட எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருந்தாலும் திரைக்கு பின்னாடி இதை உருவாக்குறதுல நடந்த குழப்பங்கள் ரொம்ப பெருசு. ஓ, அந்த ஃபைனான்ஸ் பிரச்சனைகளா? ஆமா, ஆரம்பத்துல இந்த படத்துக்கு சூர்யா 45ன்னு பேர் வச்சப்போ ஏஆர் ரெஹ்மான் தான் மியூசிக் டைரக்டரா கமிட் ஆயிருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு விலக கச்சி சேரா பாட்டு மூலமா ஃபேமஸான சாய் அபியங்கர் உள்ள வராரு. அது ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட். அதான், ஏஆர் ரெஹ்மான் மாதிரி ஒரு லெஜெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு அறிமுக இசையமைப்பாளரை போடுறது எந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க். அதுவும் 200 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ற ஒரு படத்துல. ரிஸ்க் தான், ரொம்ப பெரிய ரிஸ்க். ஏன்னா மியூசிக் தான் இந்த மாதிரி கடவுள் சம்பந்தப்பட்ட எமோஷனலான படங்களுக்கு உயிர் நாடி. கண்டிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சரியில்லைன்னா படம் படுத்துரும். ஆனா சாய் அபியங்கர் அந்த பிரஷரை ரொம்ப சரியா ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஒரு புதுமையான சவுண்ட்ஸ்கேப் அவர் கொண்டு வந்தாரு. ஆனா பிரச்சனை அதோட நிக்கலையே. படம் ரிலீஸ் ஆகிற நேரத்துல ஏகப்பட்ட ஃபினான்ஸ் சிக்கல், இவிபி ஸ்டுடியோல ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் காரணமா மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தோட காலை காட்சிகள் எல்லாம் மொத்தமா கேன்சல் ஆச்சு. ஆமா, தியேட்டர்ல காத்துக்கிட்டு இருந்த ஃபேன்ஸ் எல்லாம் செம அப்செட் ஆனாங்க. இது பத்தாதுன்னு வட இந்தியாவுல சில தியேட்டர்கள்ல திருட்டுத்தனமா படத்தை திரையிட்டு அது இணையத்திலயும் லீக் ஆயிடுச்சு. ஒரு வழியா பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நாள் தள்ளி மே 15 அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் ஒரு படத்தோட ரிலீஸ் டைம்ல நடக்கிற ரொம்ப மோசமான விஷயங்கள் தான். இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, படத்தோட எடிட்டிங் எல்லாம் முடிஞ்ச 5 மாசம் கழிச்சு பணமில்லாத அந்த நேரத்திலயும் கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த கருப்புசாமியை போற்றும் பாட்டை ஷூட் பண்ணி சேர்த்திருக்காங்க. அது ஒரு பெரிய ரிஸ்க். அது மட்டும் இல்லாம இளையராஜா பாட்டுகளை பெர்மிஷன் இல்லாம ரீமிக்ஸ் பண்றத பத்தி ஒரு நயாண்டி வசனம் இருந்துச்சு. அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்த உடனே அதையும் படத்துல இருந்து தூக்கிட்டாங்க. இது ஒரு வகையான கேயாஸ் தான். கொஞ்சம் இருங்க, இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது. என்னோட கேள்வி என்னன்னா, பொதுவா இந்த மாதிரி ரிலீஸ் அன்னைக்கு காலை காட்சிகள் கேன்சல் ஆனா ரசிகர்கள் தியேட்டரை உடைப்பாங்க, படத்துக்கு நெகட்டிவ் டாக் வரும். ஓப்பனிங் கலெக்ஷன் அடி வாங்கும். இணையத்துல படம் லீக் ஆனா கலெக்ஷன் மொத்தமா காலி. எடிட்டிங் முடிஞ்சு 5 மாசம் கழிச்சு ஒரு பாட்டை சொருகுனா படத்தோட ஃப்ளோ கெட்டு போயிடும். எத்தனையோ படங்கள் இப்படிப்பட்ட நெகட்டிவ் விஷயங்களால படுதோல்வியை சந்திச்சிருக்கு. ஆனா இந்த படம் எப்படி தப்பியது? நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. சாதாரணமா இது ஒரு படத்தை காலி பண்ணியிருக்கணும். ஆனா ஆடியன்ஸ் சைக்காலஜி சில நேரங்கள்ல ரொம்ப விசித்திரமா வேலை செய்யும். எப்படி சொல்றீங்க? படம் ஒரு நாள் தள்ளி போனதும் அதை சுத்தி நடந்த பஞ்சாயத்துகளும் மக்கள் மத்தியில ஒருவித அனுதாப அலைய, அதாவது சிம்பதி வேவ உருவாக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். சூர்யாவுக்கு ஏதோ சதி நடக்குது, நாம போய் தியேட்டர்ல படத்தை பாப்போம் மக்கள் நினைச்சாங்க. ஓ, அந்த எமோஷனல் ஆங்கிள் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா. ரெண்டாவது, நீங்க சாய் அபியங்கர் பத்தி பேசுனீங்க இல்லையா, அவரோட காட் மோட் மற்றும் விரப்பா பாடல்களும் அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. அந்த மியூசிக் தான் தியேட்டரையே அதிர வச்சது. அந்த மியூசிக் மட்டும் இல்லனா, சூர்யா அந்த தெய்வ அவதாரம் எடுக்கிற காட்சிகளை நம்மால திரையில முழுமையா ஃபீல் பண்ணிருக்கவே முடியாது. சில நேரங்கள்ல இந்த மாதிரி கழுத்தை நெரிக்கிற பிரஷர் தான் ஒரு பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கும். அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் பாட்டை 5 மாசம் கழிச்சு சேர்த்ததும் கூட அந்த எமோஷனல் ஹைய தியேட்டர்ல தக்க வைக்க உதவி பண்ணிருக்கு. அந்த காட் மோட் பத்தி நீங்க சொல்லும்போது அப்படியே படத்தோட திரைக்கதை அமைப்பு ஞாபகத்துக்கு வருது. ஸ்கிரீன் பிளே பத்தி நிறைய விவாதங்கள் போச்சு. ஆமா, திரைக்கு பின்னாடி இவ்ளோ குழப்பங்கள் இருந்தது படத்தோட ஸ்கிரீன் பிளேலயும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. நிறைய ரிவ்யூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரமாதமா இருந்துச்சு. குறிப்பா அந்த கோட் சீன்ஸ். ஆமா, வக்கீல் பேபி கண்ணன் கடவுளான சரவணனை பார்த்து, நீ சாமன்னு எனக்கு தெரியும், உன்னோட கடவுள் சக்தியை பயன்படுத்தாம ஒரு மனுஷனா அந்த கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சவால் விடுற இடம்லாம் கூஸ் பம்ஸ. அதுதான் அந்த கதையோட ஆகச்சிறந்த இடம். ஒரு கடவுள் மனுஷனா இறங்கி எந்த மேஜிக்கும் பண்ணாம மனுஷங்களோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீதிய பெற போராடுறதுங்கிறது பார்வையாளர்களை அப்படி சீட் நுனியில உட்கார வச்சுது. எனக்கு அந்த ஜிம் கேரியோட லேயர் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமா, பேபி கண்ணன் கோர்ட்டுல பொய் சொல்ல முடியாம உண்மைய மட்டுமே உளர்ற மாதிரி வச்சிருந்த காட்சிகள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அது வரைக்கும் ஓகே. ஆனா செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆச்சு?
நான் இது இப்படி பார்க்கறேன். நாம ஒரு வீடியோ கேம் விளையாடும்போது ரொம்ப கஷ்டமான லெவல்ல சீட் கோட் போட்டு விளையாடுவோம். ஆமா, அது ஒரு டெம்ப்டிங்கான விஷயம்தான். ஆரம்பத்துல நம்ம கேரக்டரை அடி வாங்காம எல்லாரையும் அடிக்கிறது ஜாலியா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சிடும். ஏன்னா அங்க எந்த சவாலும் இருக்காது. நம்ம தோக்க மாட்டோம்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். கரெக்ட். கருப்பு படத்தோட செகண்ட் ஹாஃபும் அப்படிதான் ஆயிடுச்சுன்னு விமர்சகர்கள் வெளுத்து வாங்குறாங்க. செகண்ட் ஹாஃப்ல படத்தோட லாஜிக் மொத்தமா காற்றில் பறக்க விடப்பட்டு முழுமையா காட் மோட் அப்படிங்கிற அந்த அதீத சக்திக்குள்ள படம் நுழைஞ்சிடுது. நீங்க சொல்ற அந்த சீட் கோட் உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. முதல் பாதியிலிருந்த அந்த மனுஷ உணர்வுகளோட போராட்டம் இரண்டாவது பாதியில காணாம போயிடுச்சு. லாஜிக் மீறல்கள் நிறைய இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு கட்டத்துல அந்த ஏழு அப்பாவோட திருடு போன நகை கிடைச்சாலும் அந்த சின்ன பொண்ணு இறந்துடுறா. அதை தொடர்ந்து ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்க படத்துல திணிக்கிறாங்க. அது தேவையில்லாத ஒரு திணிப்பு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இது ஏன் பிரச்சனைனா, ஒரு சாமானியனோட 60 சவரன் நகை திருடு போறதுங்கிறது ஒரு ரொம்ப பர்சனலான யதார்த்தமான வலி. ஆனா அதை விட்டுட்டு வழக்கமான கமர்ஷியல் படங்களுக்கே உரித்தான ரேப் ரிவெஞ்ச் கதைக்குள்ள படம் மாறும்போது அதோட நம்பகத்தன்மை குறைஞ்சிடுது. எக்ஸாக்ட்லி. அந்த சிறுமியோட மரணம் மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஆழமான இழப்ப கூட ஒரு 4 ஃபைட் சீனுக்காகவும் அடுத்தடுத்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்காகவும் படம் ரொம்ப கேஷுவலா கடந்து போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். உணர்வுபூர்வமான ஆழம் அங்க குறைஞ்சிடுச்சு. எல்லாமே சாமி பாத்துக்குவாரு, சாமிக்கு எல்லாம் தெரியும்னு போகும்போது பார்வையாளர்களுக்கு அந்த படத்தோட இருந்த எமோஷனல் கனெக்ட் கட் ஆயிடுது. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருந்தாங்க. ஆமா, கிளைமேக்ஸ்ல சூர்யா ஒரு சாதாரண மாஸ் ஹீரோ மாதிரி இல்லாம நீதியை வாங்கி கொடுத்தாலும் அந்த பொண்ணை காப்பாத்த முடியலையேங்கிற குற்ற உணர்வையும் வலியையும் சுமந்துக்கிட்டு போற மாதிரி முடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃபோட மேஜிக் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்கிறது தான் பலரோட கருத்து. கண்டிப்பா. மனித உணர்வுகளை விட தெய்வத்தோட சாகசங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால வந்த வினை இது. ஆனா இந்த லாஜிக் மீறல்களையும் ஸ்கிரீன் பிளே சொதப்பல்களையும் தாண்டி இந்த படம் 200 கோடி கலெக்ட் பண்ணிருக்குன்னா அதுக்கு முழு முதல் காரணம் நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். குறிப்பா சூர்யா. அங்கதான் அவ அடுத்த விஷயத்துக்கு வரப்போறோம். சூர்யாவோட நடிப்பு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு, அதாவது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் சொல்றேன். இந்த கதை முதல்ல சூர்யாவுக்காக எழுதப்பட்டதே கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஆமா, ஆர்ஜே பாலாஜி இந்த கதையை முதல்ல சிஎம் விஜய்க்காக, அதாவது தளபதி 69 படத்துக்காக தான் எழுதினாரு. ஆனா விஜய் முழுமையா அரசியல்ல இறங்குனதால இந்த கதை அப்படியே சூர்யா கிட்ட போச்சு. இது நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை விஜய் இந்த கருப்புசாமி கேரக்டர்ல நடிச்சிருந்தாருன்னா அதோட பரிமாணமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை ரொம்ப பொலிட்டிக்கலா இருந்திருக்குமோ? ஆமா, அவர் அரசியல்ல இருக்கிறதால இந்த சிஸ்டத்துக்கு எதிரான கோபம், கோர்ட்டுக்கு எதிரான வசனங்கள் எல்லாம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா மாறி இருக்கும். ஆனா விஜய் நடிக்காதது சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். சூர்யா தன்னோட ஆக்டிங் மூலமா படத்தை தூக்கி நிறுத்திட்டாரு. சூர்யா இந்த கேரக்டருக்கு தன்னோட அசுரத்தனமான நடிப்பு மூலமா ஒரு தனித்துவமான உயிரை கொடுத்திருக்காரு. சூர்யாவோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், குறிப்பா கடைசியில வர்ற அந்த எமோஷனல் தவிப்பு, அதை அவர் திரையில கொண்டு வந்த விதம் ரொம்ப அற்புதம். இது அவரோட மனைவியும் சிறந்த நடிகையுமான ஜோதிகாவே சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டிருந்தாங்க. படத்தோட கடைசி 10 நிமிஷங்கள்ல சூர்யாவோட நடிப்பை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகி பாராட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் த்ரிஷா இந்த படத்துல பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நேர்மையான வக்கீலா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சின்மயி டப்பிங் கொடுத்திருக்காங்க. அந்த காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, வழக்கமான தமிழ் சினிமாக்கள்ல வர மாதிரி சூர்யாவுக்கும் த்ரிஷாவுக்கும் இடையில எந்த ஒரு காதல் காட்சியும் திணிக்கப்படல. அது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் அப்பா செத்து போன பொண்ணுக்காக அழுதுட்டு இருக்காரு, சாமி இறங்கி வந்து நீதி கேட்டு போராடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஹீரோயினோட ஒரு டுயட் பாட்டு வந்தா எப்படி இருக்கும்? மொத்த படப்போட சீரியஸ்னஸும் காலியா இருக்கும். அத புரிஞ்சுக்கிட்டு ஆர்ஜி பாலாஜி ரொமான்ஸ் போர்ஷனை தவிர்த்தது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். ஒரு சக வக்கீலா நீதிக்கான பயணத்துல மட்டும் உங்க கூடவே வராங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆனா டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியை பாராட்டுற அதே நேரத்துல நான் இங்கே ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை இயக்குனது மட்டும் இல்லாம பேபி கண்ணன் அப்படிங்கிற ஒரு மெயின் வில்லன் கேரக்டர்லயும் நடிச்சிருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு ஹெவி வெயிட் பாக்ஸிங் சாம்பியனை செஸ் விளையாடுற ஒருத்தன் கூட சண்டைக்கு விட்ட மாதிரி இருக்கு. ஓஹோ, அந்த கம்பேரிசன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே. பின்னென்னங்க, சூர்யாவோட அந்த அசுரத்தனமான தெய்வத்துக்கு இணையான நடிப்புக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜியோட வில்லத்தனம் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. ஒரு பலமான ஹீரோவுக்கு, குறிப்பா அவன் சாமியாவே வராங்கிறப்போ அவனை எதிர்க்கிற வில்லன் ஒரு தானோஸ் ரேஞ்சுக்கு இருக்க வேணாமா? அது உண்மைதான். ஆனா இங்க வில்லன் ஒரு சாதாரண தெரு ரவுடி ரேஞ்சுக்கு தான் இருக்காரு.
இது படத்தோட ஒரு மிகப்பெரிய குறை இல்லையா? நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப வேலிட். ஒரு இயக்குனரா ஆர்ஜே பாலாஜி இந்த ஸ்கிரிப்ட, குறிப்பா அந்த கடவுள் வர்சஸ் சட்டம்ங்கிற தீம ரொம்ப சிறப்பாவே கையாண்டிருக்காரு. ஆனா திரையில ஒரு வில்லனா அவர் சூர்யாவுக்கு ஈடு கொடுக்க மொத்தமா தவறிட்டாரு. அவருக்கு அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் பத்தல. ஆமா, ஒரு தெய்வத்தையே எதிர்த்து நிக்கிறான் ஒரு மனுஷனா, அவனோட மூளை, அவனோட ஆணவம், அவனுக்கு பின்னாடி இருக்கிற அதிகார திமிரு, இதெல்லாம் திரையில ரொம்ப மிரட்டலா பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கணும். ஆனா பாலாஜி எப்பவும் பண்ற அந்த காமெடி மாடுலேஷன்லயே பண்ணிட்டாரு. எக்ஸாக்ட்லி. ஆர்ஜே பாலாஜியோட பாடி லாங்குவேஜும் அவரோட அந்த வழக்கமான காமெடி கலந்த மாடுலேஷனும் அந்த வில்லன் கேரக்டரோட சீரியஸ்னஸ குறைச்சிடுச்சு. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த ஸ்கிரீன்ல ஒரு ஆளுமை இருக்கிற ஒரு நடிகர், உதாரணத்துக்கு ஒரு பகத் ஃபாசிலோ இல்ல எஸ்.ஜே. சூர்யாவோ அந்த வில்லன் கேரக்டரை பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? ஓ மை காட், அது வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆமா, சூர்யாவுக்கும் அவருக்குமான அந்த ஈகோ கிளாஷ் இன்னும் பலமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த மோதல் பலமா இருந்திருந்தா செகண்ட் ஹாஃப்ல நாம முன்னாடி சொன்ன அந்த லாஜிக் மீறல்கள் கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. சரி, நாம இன்னைக்கு பேசின தகவல்கள், விமர்சனங்கள், திரைக்கு பின்னாடி நடந்த சுவாரஸ்யங்கள்னு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. சொல்லுங்க. கருப்பு படம் திரைக்கதையில சில சறுக்குகளை சந்திச்சிருந்தாலும், செகண்ட் ஹாஃப்ல லாஜிக் காத்துல பறந்திருந்தாலும், சூர்யாவோட பிரம்மாண்டமான நடிப்பு, சாய் அபியங்கரோட அதிரடியான மியூசிக், அப்புறம் ஆர்ஜே பாலாஜியோட ஓவரால் டைரக்ஷன், இதெல்லாம் சேர்ந்து பார்வையாளர்களுக்கு ஒரு தரமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருக்கு. எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இத்தனை அடி வாங்கி ரிலீஸ் அன்னைக்கும் ஷோ கேன்சல் ஆகி இவ்ளோ தடைகளை தாண்டி 200 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, அது மக்களோட எமோஷன். அதுக்கு காரணம் படத்துல இருந்த குறைகளை விட அது பேசின அந்த மையக்கருத்து மக்களோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சதுதான். அப்சல்யூட்லி. நீங்க அதாவது இவ்ளோ நேரம் இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த கருப்பு படம் வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமா மட்டும் கிடையாது. இது ஒரு சமூகத்தின் குரல். நம்ம அன்றாட வாழ்க்கையில, நியூஸ் பேப்பர்ல, டிவில நாம பார்க்கிற அநீதிகளுக்கு எதிரா நமக்குள்ளேயே ஒரு கோபம் இருக்கும்ல, அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இந்த படம். சாமானியர்களாகிய நாம ஒரு சின்ன விஷயத்துக்காக அரசு அலுவலகத்திலேயோ போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் கையேந்தி நிக்கும்போது நம்மள யாரும் மதிக்கலையேங்கிற வலி இருக்கும். அந்த நேரத்துல வர்ற இயலாம ரொம்ப கொடுமையானது. அந்த தருணங்கள்ல நமக்கு துணை வர ஒரு அதீத சக்தி வராதா, மேலிருந்து யாராவது வந்து இந்த சிஸ்டத்தை மாத்த மாட்டாங்களாங்கிற நம்மளோட ஏக்க